all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu, daily contributions for TNU, Survey, TNPSC, SSC, RRB and banking. So, இந்த நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான முக்கியமான நாள் என்ன அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் திவஸ். சரிங்களா, திவஸ் அப்படின்னா நாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆயுஷ்மான் பாரத் நாள் தான் வந்து எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏப்ரல் 30 ஆயுஷ்மான் பாரத் திவஸ் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடிமக்கள் சுகாதார சேவையை எளிமையாக அணுகக்கூடியதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்றதுதான். ஸோ இதில் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இது இன்னைக்கு வந்து ஆயுஷ்மான் பாரத் திவஸ் தினம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மத்தள ராஜபக்சே சர்வதேச விமான நிலையத்தை இந்திய மற்றும் ரஷ்ய நிறுவனங்களிடம் ஒப்படைக்க முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஸோ ஸ்ரீலங்கால இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு அந்த பேர்ல தெரியும் ராஜபக்சே அப்படின்னா, ஸோ அது வந்து ஸ்ரீலங்கா அப்படின்றது தெரியும். ஸோ இதுல முக்கியமான இந்த ஏர்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் ரஷ்ய நிறுவனங்கள்கிட்ட ஒப்படைக்க அந்த நாட்டு அமைச்சரவை வந்து பாத்தீங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இங்கேயே இன்னொன்னு என்ன தெரியணும் அப்படின்னா, ஸோ வருஷம் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இருக்க மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டி தருவாங்க. அதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது போக வந்து பாத்தீங்கன்னா ஹம்பன்டோட்டா போர்ட் அப்படின்ற இந்த ஒரு போர்ட். சரிங்களா, இந்த போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து லீஸ்க்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ 99 வருஷத்துக்கு லீஸ்க்கு எடுத்தது சைனா. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியணும். சரிங்களா. ஸோ இங்க இருக்கு பாருங்க, இலங்கையில் உள்ள ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை சீனா 99 ஆண்டுகள் குத்தகைக்கு எடுத்துள்ளதால் அதன் அருகில் உள்ள மத்தள விமான நிலையத்தை இந்தியா குத்தகைக்கு எடுக்கும் முயற்சியில் 2016ஆம் ஆண்டிலிருந்தே முயற்சித்து வருகிறது அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி ஹம்பன்டோட்டா போர்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்திருக்கு. ஸோ அந்த ஏரியாவை நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும்னா ஹம்பன்டோட்டா போர்ட் வந்து யாரு லீஸ் எடுத்திருக்கா அப்படின்றத கேட்கலாம், சைனா. அதே மாதிரி ஹம்பன்டோட்டா போர்ட் எங்க இருக்கு, அதை வந்து சைனா எடுத்திருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீலங்கா. இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி தென்கொரியாவை வீழ்த்தி தங்கம் வென்றது இந்தியா ஆடவர் அணி. ஸோ நம்ம பார்த்திருப்போம், மேலும் சரி, அதாவது மேல் கேட்டகரியும் சரி ஃபீமேல் கேட்டகரியும் சரி, ஸோ அவங்க வந்து நேற்று வந்து கோல்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல ஜோதி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் கோல்டு வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ வில்வித்தையில. ஸோ வில்வித்தையோட அந்த இங்கிலீஷ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்க வந்து யாரை வீழ்த்தி வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வென்றிருக்காங்க அப்படின்னா சவுத் கொரியா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல 3வது முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ என்ன 3வது முறை அப்படின்றது பார்க்கலாம். இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் 3வது முறையாக விண்வெளிக்கு பயணிக்க உள்ளார். மே 6ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட இருக்கும் போயிங் ஸ்டார் லைனர் விண்கலத்தின் பரிசோதனை ஓட்டத்தில் சுனிதா இடம் பெற்றுள்ளதாக நாசா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா. ஸோ இது மிஷன்ஸ்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டாவின்சி மிஷன் வந்து யாரு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து என்னென்ன மிஷன் கொண்டு வந்திருக்காங்க, அதே மாதிரி இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து மிஷன்ஸ்ல இருந்து நமக்கு மேட்சஸ்ல வந்து வரும். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். ஸோ உலகளாவிய அறிவுசார் சொத்து குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது குளோபல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸோட இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னா 42வது ரேங்க். சரிங்களா. நெக்ஸ்ட் நியூஸ், எந்த மாநிலத்தின் அஜ்ரக் புவிசார் குறியீட்டை சமீபத்தில் பெற்றது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம். ஸோ ரீசெண்டா இது வந்து ஒரு டெக்ஸ்டைல் கிராஃப்ட். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காங்க. ஸோ எந்த மாநிலம் அப்படின்னா குஜராத். நெக்ஸ்ட் நியூஸ், தி வின்னர்ஸ் மைண்ட் செட் எந்த கிரிக்கெட் வீரரின் சுயசரிதை ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதாவது ஆட்டோபயோகிராஃபி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஷான் வாட்சன். ஸோ இவரோட ஆட்டோபயோகிராஃபி தான் வந்து பார்த்தீங்கன்னா தி வின்னர்ஸ் மைண்ட் செட் அப்படின்ற இந்த புக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், ரோபோ சாத்தி யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரோபோட் சாத்தி அப்படின்றது யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஸோ இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்றது தான். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து இனிஷியேட் பண்றது வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் நியூஸ், ஆயுஷ்மான் பாரத் திவஸ் என்னைக்கு வந்து கொண்டாடப்படுது அப்படின்னா ஸோ ஏப்ரல் 30. ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், தி ஃபேமஸ் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் பத்தி கேட்குறாங்க. ஸோ இங்க பார்க்கலாம்.
ஸோ புகழ்பெற்ற தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்திற்கு அரசியலமைப்பு அந்தஸ்து எந்த திருத்தத்தின் மூலம் வழங்கப்பட்டது அப்படின்னா ஸோ 99th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க என்ஜாக். நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் செய்திகளில் காணப்படும் ப்ரூ சமூகம் பின்வரும் எந்த மாநிலத்தை சேர்ந்தது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திரிபுரா அண்ட் மிசோரம். ஸோ இந்த இடத்துல ப்ரூ அப்படின்ற இந்த கம்யூனிட்டி பீப்புள் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், கனிம உச்சி மாநாடு எங்கே ஏற்பாடு செய்யப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. நெக்ஸ்ட் நியூஸ், ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அதாவது பீஸ் சரிங்களா, ஸோ சிப்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிப்போர்ட் அறிக்கையின்படி 2023 ராணுவ செலவினங்களின் அடிப்படையில இந்தியாவோட தரவரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரொக்யூர் பண்றது, ஸோ இதெல்லாம் வந்து வாங்குறது, ஸோ இதுல வந்து இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4வது இடம். இந்த சிப்ரி ரிப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஒரு டைம். நெக்ஸ்ட் நியூஸ், எந்த நிறுவனம் 2026க்குள் இந்தியாவில் அனைத்து மின்சார விமான டாக்ஸி சேவையையும் தொடங்க உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்குளோப் என்டர்பிரைசஸ். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2026க்குள்ள இந்தியாவில் அனைத்து மின்சார விமான டாக்ஸி சேவையை வந்து தொடங்க போறாங்க. ஸோ அவ்வளோதான், இதோட இன்று நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.